Hello friends, welcome to Marai's Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல மாம்பழ குல்ஃபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கலாம். பால் நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா இதுல சக்கரை சேர்த்துக்கலாம். நான் 1/4 கப் சக்கரை சேர்த்துக்கிறேன். மாம்பழம் இனிப்பு ஜாஸ்தியா இருந்துச்சுனா சக்கரையை கொஞ்சம் கம்மி பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இத நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இது நல்லா திக் ஆகணும்ன்றதுக்காக நான் இப்போ corn flour 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கிறேன். கொஞ்சமா தண்ணி சேர்த்து இத நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கலந்து வச்சிருந்த corn flour வாட்டரை பால்ல சேர்த்துடலாம். நம்ம corn flour தண்ணி சேர்த்த ஒரு 2 நிமிஷத்துலயே பாருங்க எவ்வளவு திக்காய் வருதுன்னு. இன்னும் கூட இது கொஞ்சம் திக் ஆகட்டும். இன்னொரு 5 மினிட்ஸ் இது நல்லா கொதிச்சு இன்னும் கூட நமக்கு திக்காய் வரும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நான் கொஞ்சமா முந்திரி சின்ன சின்னதா உடைச்சி சேர்த்துக்கிறேன். இப்போ இத நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா திக்காயிருச்சு. வேற பவுல்ல மாத்திக்கலாம். ஒரு 10 நிமிஷம் இதை சூடு ஆற வச்சிடலாம். இப்போ இது நல்லா சூடாரி வந்திருக்கு. இப்போ நம்ம மாம்பழத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பீஸ் போட்ட மாம்பழத்துல இருந்து சின்னதாக ஸ்லைஸ் மாதிரி போட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்பூன் வச்சு எடுத்துட்டோம்னா நமக்கு ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி பண்ணலன்னா நம்ம நார்மலாக கூட ஸ்பூன் வச்சு எடுத்துக்கலாம். ஆனால் அந்த மாதிரி பண்ணோன்னா நமக்கு அப்படியே மாம்பழம் எல்லாம் ஜூஸ் ஆன மாதிரி ஆகிடும். அதனால் இந்த மாதிரி பீஸ் போட்டு எடுத்துட்டிங்கன்னா அழகாக வந்துடும். அதுக்காக நான் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். இதை நம்ம இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப தண்ணி சேர்க்காம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த மேங்கோ பல்பை நம்ம இப்போ ஆற வச்சுருந்த பாலில் சேர்த்துடலாம். இதை நம்ம இப்போ நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எந்த ஒரு ஃபுட் கலருமே சேர்க்க வேண்டாம். மாம்பழம் நல்ல கலராக இருந்தாலே போதும். பாருங்கள் அழகாக எல்லோ கலரில் வந்துடும். இதை நல்லா பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம குல்ஃபிக்கான மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். நான் இன்றைக்கி குல்ஃபி கிளாஸில் தான் செய்ய போகிறேன். உங்கள்கிட்ட குல்ஃபி மோல்டு இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் கூட செஞ்சுக்கலாம். இந்த குல்ஃபி மிக்சரை கிளாஸில் சேர்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கலந்து ஊற்றிடுங்க. அப்போ தான் முந்திரி பாதாம் எல்லாம் அடியில் சேர்ந்துடாமல் எல்லா குல்ஃபியும் ஈக்குவலாக இருக்கும். இப்போ நான் ஃபாயிலில் குல்ஃபி எல்லாத்தையும் நான் க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபாயில் எல்லாம் பரவாயில்ல, நார்மல் கவரில் கூட நம்ம ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபாயிலை லைட்டாக கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஐஸ்கிரீம் குச்சா உள்ளே வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா குல்ஃபியும் ரெடி பண்ணதுக்கப்புறமா ஒரு நைட்டு ஃபுல்லாக நம்ம ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம குல்ஃபி எல்லாம் சூப்பராக ஃப்ரீஸ் ஆகி வந்திருக்கு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம தண்ணியில் வச்சு கொஞ்சமாக எடுத்துட்டோன்னா நம்ம ஐஸ் எடுக்க கரெக்டாக இருக்கும். இப்போ நான் ஃபாயிலை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஐஸ் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். நம்ம குல்ஃபி ரொம்பவே சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ கிளாஸ்லேருந்து நம்ம வெளியே எடுத்துடலாம். பாருங்கள் நம்ம மாம்பழ குல்ஃபி அவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்ட்டு ரொம்பவே ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம் வீட்லேயே. அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம மாரைஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.